ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை அழுத்திங்கன்னு சொன்னால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். சிவபெருமானுக்கு நீங்கள் தினமும் செய்கின்ற பணிவுடையே இன்று ஒரு நாள் மட்டும் எனக்கு செய்யுங்கள் என்று பண்டார வடிவிலே இருந்த திருமால் கன்னியரிடத்திலே கூறியவுடன் அவர்கள் மிகவும் கோபம் கொண்டவர்களாய் சிவபெருமானை தவிர வேறு யாருக்கும் இந்த பணிவுடை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று அடமாய் பேசினார்கள். ஆண்டி பண்டாரங்களிடத்திலே அடமாய் பேசுபவர்கள் அதற்கான பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். மேலும் அடுத்ததாக வருகின்ற யுகம் கலியுகமாகும். முந்தைய யுகங்களை விட துன்மார்க்கர்கள் பெருத்த யுகமாக இருக்கும். எனவே சன்மார்க்கத்தை வளர்ப்பதற்கும் பக்தி நெறியையும் தர்ம நெறியையும் பாதுகாத்து வழிநடத்துவதற்கும் சான்றாண்மை மிகுந்த சான்றோர்களை கலியன் பிறப்பதற்கு முன்பதாகவே பிறவி செய்ய வேண்டும் என்று திருவுளம் கொண்ட திருமால் அவர்களை பிறவி செய்வதற்கு இந்த கன்னியர்கள் தான் மிகவும் பொருத்தமானவர்கள் என்று திருவுளம் கொண்டார்கள். பெண்களே, என்னிடத்தில் அடமாய் பேசுகின்றீர்களா? இருக்கட்டும், இன்று இந்த நீரை எப்படி திரட்டி நீங்கள் கைலங்கிரிக்கு கொண்டு செல்கிறீர்கள் என்பதை பார்ப்போம் என்று கூறிவிட்டு திருமால் நேராக மேலோகம் சென்று சத்திபரலோகம், சிவலோகம், வைகுண்டலோகம், பிரம்மலோகம், யமலோகம், சொர்க்கலோகம், தேவலோகம் என்று சொல்லக்கூடிய 7 லோகத்திலிருந்தும் ஒவ்வொரு சிறந்த உயிர்களை தனதுள்ளாக்கி கொண்டு இங்கே அரிகோண மாமலை அமிர்த கங்கைக்கு வந்தார். அங்கே தேவ கன்னியர்கள் 7 பேரும் அந்த சுனையிலே இறங்கி நீர் ஆடிக்கொண்டிருந்தார்கள். தடாகத்தின் கரையில் அவர்கள் அணிந்து வந்த ஆடைகள் இருந்தன. திருமால் தனது மாயையால் அந்த ஆடைகளை மறையச் செய்துவிட்டு வருணதேவனை அழைத்து மழையை பொழிய செய்தார். வாயுதேவனை அழைத்து காற்றையும் வீச வைத்தார். இதனால் தடாகத்தில் நீராடி கொண்டிருந்த கன்னியர்கள் 7 பேருக்கும் குளிர் தாங்க முடியாமல் கை கால்களெல்லாம் கிடுகிடன துள்ளல் ஏற்பட்டது. படபடன ஓடி வந்து கரையில் பார்க்கின்ற பொழுது அங்கு நெருப்பு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. திருமால் தான் அவ்வாறு தீத்தணலாய் நிற்கின்றார் என்கின்ற உண்மையை அறியாத கன்னியர்கள் 7 பேரும் ஓடி ஓடி வந்து அந்த கனலை சூழ்ந்து கொண்டு வட்டமிட்டு உட்கார்ந்து கொண்டு கனலை ஆவினார்கள். அவ்வேளையில் திருமால் தான் தேவலோகத்திலிருந்து கொண்டு வந்திருந்த 7 உயிர்களையும் ஆளுக்கு ஒரு உயிராக 7 மாதர்களின் வயிற்றிலேயும் பிறவி செய்தார். இதேதான் ஐயா உன்னி திருமால் ஓங்கார மோகமதால் கன்னி 7 பேருக்கும் வயிற்றுலிட்டதம்மானை என்று ஆகமத்திலே குறிப்பிடுகின்றார். கனலே ஆவிய 7 பெண்களும் திருமாலின் திருவிழப்படி வயிற்றில் கற்பமாகி ஆளுக்கு ஒரு ஆண் குழந்தைகளை அந்த சணத்திலேயே அங்கேயே பெற்றுவிட்டார்கள். அவர்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு சம்பவம் அந்த வனத்திலே நிகழ்ந்தேறியது. திரும்பி பார்த்த மாதர்கள் 7 பேருக்கும் பேரதிர்ச்சி ஏற்பட்டது. சற்று முன்பு அங்கே அக்னி வளர்ந்து கொண்டு நின்ற இடத்தில் அக்னி மறைந்து திருமால் நின்று கொண்டிருந்தார். திருமாலை கண்ட மாதர்கள் 7 பேரும் ஐயோ, பொருளை அறியாமல் விட்டோமே என்று அழுது புலம்பினார்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.